கல்யாணம் ஆன உடனே அப்போ ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. என்ன வாழ்த்து? 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். இந்த பாட்டிங்களுக்கெல்லாம் அப்ப தெரியல. அப்ப என்ன தெரிஞ்சது அந்த பாட்டிங்களுக்கெல்லாம்? 16 குழந்தைங்களை பெத்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த பாட்டிங்கெல்லாம் 16 பெத்துக்குச்சு. ஒரு சில பாட்டிங்கெல்லாம் குசேலருக்கு 27 குழந்தைங்க. யாரு? பகவானுடைய நண்பனாக இருக்கக்கூடிய குசேலருக்கு 27 குழந்தைங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டார். அது மாதிரி அந்த காலத்து பாட்டிங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். 16 வகையான செல்வத்தை சொன்னார். யாரு? அபிராமி பட்டர் சொல்றார். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதிமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாதே சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இதான் 16 வகையான செல்வம். இந்த 16 வகையான செல்வத்தை பெற்று வாழணும்னு சொன்னது அந்த காலத்துல குழந்தை செல்வத்தை பெரிதாக கருதி 16 குழந்தைங்களை பெற்றாங்க. ஆனா இங்க 1 பெற்றுக்கிறதுக்கு மாணிக்க வாசக பெருமாள் அப்ப சொல்றார் பாருங்க. என்ன சொல்றார்? தக்க தச மதி தாயோடு தான் படும் துக்க சாகரத்தின்றார். துக்க சாகரம்னா என்னது? கடல். சாகரம்னா கடல். துக்க சாகரத்தில் துயரடி இடை பிழைத்துன்றார். ஏன்? அப்போ அவ்வளவு கஷ்டப்படணுமா ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வருவதற்கு? அப்பேற்பட்ட பிறவி கொடுத்திருக்கிறாரா இறைவன். நாமெல்லாம் அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அன்னபூர்ணா தேங்காய் பால் முறுக்கு. சுத்தமான தேங்காய் பாலினால் சுவையாகவும் சுகாதாரமாகவும் தயாரிக்கப்பட்ட முறுக்கு. மேலும் தொடர்புக்கு 9150519933